தந்தையே, இந்த பெண் அகலிகை திருப்பார்கடலிலே தோன்றியவள். இவளை கண்டு அனைவரும் மகிழ்ந்தனர். ஆனால் தேவர்களும் அரக்கர்களும் அமுதம் கிடைக்க வேண்டும் என்ற குறிக்கோளில் இருந்ததால் இவளை யாரும் பொருட்படுத்தவில்லை. ஆனால் இந்திரன் மட்டும் இவள் அழகில் மயங்கிவிட்டான். இவளை தான் அடைய வேண்டும் என்று ஆசைப்படுகிறான் தேவேந்திரன். இதோ நிற்கும் கௌதம முனிவர் மனதிலும் இவளை மணக்க வேண்டும் என்று அவா எழுந்துள்ளது. இதற்கு தக்க முடிவெடுக்க வேண்டியவர் தாங்கள்தான் என்று இவர்களை இங்கே அழைத்து வந்திருக்கிறேன். ஒரு பெண் அழகாக இருக்கிறாள் என்று சொல்வதற்காக என்னால் படைக்கப்பட்டவள் அகல்யை. அதிரூப லாவண்யம் மிக்கவள். இவளை யாருக்கு சொந்தமாக்குவது என்பதை படைத்த நானே முடிவு செய்ய வேண்டுமா? நான் தேவர்களின் தலைவன், இந்திர லோகத்திற்கே அதிபதி. இவள் எனக்கு கிடைத்தால் தேவலோகத்தில் அனைத்தும் அனுபவித்து இன்பமாக வாழ்வாள். கௌதமர் ஆசைப்படலாம், தவறில்லை. ஆனால் ஆசைப்பட இவளை இன்பமாக வைத்துக் கொள்ள இவரிடம் என்ன இருக்கிறது? ஆமாம் ஆமாம், இவர் முற்றும் துறந்த முனிவர். ஆனால் பற்றை துரைக்கவில்லை. ஆனால் நீயோ பல பெண்களிடம் இத பதமாக பேசி இன்பம் துய்த்தவன். இந்திராணி இருக்கும் பொழுது இவள் எதற்கென்று அவர் கேட்கலாம் அல்லவா? நாரதரே, அவர் கேட்பது போல் நீர் கேட்கிறீரா? நாராயண. பிரம்மதேவா, எனக்கு அகல்யை மனம் செய்து வைத்தால் என் இல்லற வாழ்க்கைக்கு ஒரு தீபமாக ஒளி கூட்டுவாள். ஆனால் இந்திரனும் இவள் மீது ஆசைப்பட்டு விட்டான். அவன் தேவர்களின் தலைவன், ஆதிக்க பலமுள்ளவன். நான் வம்பு வளர்க்க விரும்பவில்லை. நான் தவம் செய்ய செல்கிறேன். கௌதமரே, நில்லுங்கள். முனிவர்கள் மனம் செய்யக்கூடாது என்று ஏதாவது விதி இருக்கிறதா? நல்ல மனைவி அமைந்தால் அந்த முனிவரின் தவத்திற்கும் யாகங்களுக்கும் செய்யும் பூஜைகளுக்கும் உதவிகரமாக விளங்கி இருக்கிறார்கள். இது நீ அறியாததா? முனிவர்கள் சட்டென ஆசைப்பட மாட்டார்கள். கிடைக்கக்கூடியதற்கு மட்டும்தான் ஆசைப்படுவார்கள், இல்லையா தந்தையே? ஆம் நாரதா. நாரதரே, உமது பேச்சு அகல்யை கௌதமருக்குத்தான் என்பது போல் இருக்கிறது. நாராயண. இந்திரா, நான் அப்படி சொல்லவில்லை. முடிவு செய்ய வேண்டியவர் பிரம்மதேவர். இந்திரா, உனக்கு அகல்யை வேண்டுமா? ஆம் பிரம்மதேவரே. இந்திராணி இருக்கும் பொழுது இவள் எதற்கு உனக்கு? இது என்ன கேள்வி? இந்திரா, இந்திராணி உனது மனைவி. இவளை எதற்காக விரும்புகிறாய் என்று தந்தை கேட்கிறார். எனக்கும் புரிகிறது. எனக்கு அவள் வேண்டும். அதற்கு மேல் இந்த விஷயத்தை மேலும் வளர்க்காமல், எந்த இக்கட்டான கேள்விகளையும் கேட்காமல் முடிவை சொல்லுங்கள் பிரம்மதேவரே. கௌதமரே, நீர் அகல்யை விரும்புகிறீரா? ஆம். அவள் அழகுக்காகவா? அதுவும் ஒரு காரணம். இந்த தெய்வீக பெண் எனக்கு மனைவியாக அமைந்தால் என் இல்லற கடமைகளை, வேள்வி கடமைகளை, வேத நெறி வாழ்க்கையை குறைவின்றி செய்வேன் என்ற நம்பிக்கை. கிடைக்கவில்லை என்றால் நீங்கள் சொன்ன உங்கள் கடமைகளை சரிவர செய்ய மாட்டீர்களா? செய்வேன். வேத நெறிப்படி வாழ்வதும் வேள்வி செய்வதும் என் பிறவி கடமை. அதை மறக்கவும் மாட்டேன், மீறவும் மாட்டேன். அடிமனதிற்குள் அகல்யை என் மனைவியாக வாய்த்திருந்தால் என்ற எண்ணம் எனக்கு இருந்து கொண்டே இருக்கும். அதை கிள்ளி எறிய முடியாது. அதை கிள்ளி எறிவதானால் என்னையே நான் தியாகம் செய்து கொள்ள வேண்டும். நாரதா, இருவரின் உள்ளத்தில் இருப்பதும் புரிந்துவிட்டது. அகல்யை யாருக்கு என்பதை முடிவு செய்ய நான் ஒரு பரீட்சை வைக்கிறேன். அதில் எவர் வெற்றி பெறுகிறாரோ அவருக்கே அகல்யை. சொல்லுங்கள், எந்தவித பரீட்சையானாலும் சரி, நான் அதை ஒரு நொடிப்பொழுதில் செய்து முடிக்கிறேன். கௌதமரே, நீர்? முடிவு இறைவன் அருள். இந்திரா, கௌதமரே, 2 தலை உள்ள பசுவை எவர் கொண்டு வருகிறீர்களோ அவருக்கே இந்த அகல்யை. 2 தலை உள்ள பசுவா? இதோ கொண்டு வருகிறேன். என்ன கௌதமரே, பேசாமல் நின்று விட்டீர்கள்? புறப்படவில்லையா? நாரதரே, படைப்பு கடவுள் பிரம்மதேவரே 2 முகங்கள் உள்ள பசுவை படைக்கவில்லையே. இது இந்திரனுக்கும் தெரியும் அல்லவா? தெரிந்தாலும் இந்திரன் வேகமாக போவதை பார்த்தால் கொண்டு வந்தாலும் வந்து விடுவார் போல் தோன்றுகிறதே. தங்கள் முடிவு? அகல்யை என் மனதில் இருந்து கிள்ளி எறிய தவம் செய்ய போகிறேன். மகரிஷியே, இல்லாத ஒன்றை என் தந்தை கொண்டு வர சொல்லுவாரா? சொன்னாரே,
சொன்னார் என்றால் அதில் அர்த்தம் இருக்கும். அதாவது 2 தலை உள்ள பசு இருக்கும். உங்கள் தந்தை 2 தலை பசுவை படைத்திருக்கிறாரா? நான் அறிந்து இதுவரை இல்லை. பிறகு ஏன் தொல்லை, குழப்பம்? குழப்பமில்லை. அகலிகையோடு குடும்பம் நடத்தப் போகும் பாக்கியவான் நீரேதான். வீண் ஆசையை என் மனதில் விதைக்க வேண்டாம். மகரிஷியே, பசு கன்று போடும்போது பின் வழியாகத்தானே போடும்? ஆமாம். அப்பொழுது பின்னால் ஒரு தலை, முன்னால் ஒரு தலை. புரிகிறதா? புரிந்து விட்டது. அப்போது 2 தலைகள் தான். கௌதமரின் முகத்தில் ஒரு மகிழ்ச்சி புன்னகை. எதனால் குருதேவா? இரவு ஆகாரம் உண்ட பின் சொல்லலாம் அல்லவா? பசிக்கவில்லையா? தூக்கம் வரவில்லையா? செவிக்கு சிறப்பான விருந்து கிடைத்துக் கொண்டிருக்கும் போது வயிற்று பசியும் தெரியவில்லை, தூக்கமும் வரவில்லை. கட்டலில் கேட்டேன் என்று இல்லையா? உண்மையிலே பெருமை அடைகிறேன். என் உண்மையான சீடர்களே, உங்கள் செவிக்கே உணவளிக்கிறேன். கௌதமர் ஞான திருஷ்டியில் அப்போது ஒரு பசு கன்று ஈண்டு கொண்டிருந்தது தெரிந்தது. உடனே கௌதமர் பசு கன்று ஈண்டு கொண்டிருக்கும் இடம் சென்றார். பசு மிகவும் வேதனையுடன் கன்றை வெளியே கொண்டு வர மிகவும் கஷ்டப்பட்டுக் கொண்டிருந்தது. கௌதமர் முகத்தில் மகிழ்ச்சி. பசுவின் அந்நிலையோடு தானும் அவ்விடம் விட்டு மறைந்தார். வேதம் உணர்ந்தவர் பசுவின் வேதனை உணராமல் அப்படி செய்து விட்டாரே. உண்மை. முனிவர் பெரிய மகரிஷி. அகலியை மணக்க வேண்டும் என்ற ஆவலில் பசுவின் வேதனையை மறந்து பிரம்மலோகம் சென்று பிரம்மதேவர் முன் பசுவுடன் நிற்க, பிரம்மதேவர் பசுவின் நிலையை கண்டு வருந்தி கௌதமரை பார்த்து, கௌதமரே, உமக்கு அகலியை வேண்டும் என்ற ஆவலில் அந்த பசுப்படும் வேதனையை உணராமல் என் முன் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறீர்கள். அதன் கண்களை பாருங்கள், உள்வலி தாங்காமல் கண்ணீர் பெருகுவதை என்று கூறிய பின் கௌதமர் பசுவை பார்க்கிறார். அது படும் வேதனையை அறிந்து மனம் வேதனையடைந்து அந்த பசுவை 3 தரம் வலம் வந்து, கோமாதா, என்னை மன்னித்து விடு. அகலியை மேல் நான் கொண்ட ஆசையால் மூடத்தனமாக நடந்து கொண்டேன். ஈனத்தனமான செயல் புரிந்து விட்டேன். அதற்குரிய தண்டனையை நான் ஏற்கிறேன் என்று அழுது புலம்புகிறார். பிரம்மதேவர் அவரை சமாதானம் படுத்தும் முகமாக, கௌதமரே, உமது தவறுக்கு நானே மூல காரணம். எனவே உமக்கு தண்டனை தருவதற்கு முன் எனக்கு தண்டனை தர வேண்டும் என்று கூறி வருந்துகிறார். பின் என் வாக்கு பொய்யாக கூடாது, மேலும் அது என் வாக்கல்ல, பரம்பொருள் வாக்கு என கூறி அகல்யை மணந்து சிறப்பாக வாழ ஆசி கூறுகிறார். கௌதமர் அங்கே இருக்கும் அகல்யிடம் சென்று, நான் உன் மீது கொண்ட ஆசையால் இவ்வாறு நடந்து கொண்டேன், என் மீது வருத்தமா என கேட்கிறார். அவளோ, மாபெரும் தவம் செய்த தவசீலரே, உம்மை மணந்து உமக்கு நான் சேவை செய்ய நான் புண்ணியம் செய்திருக்க வேண்டும் என கூறி நாரதர் விருப்பப்படி பிரம்மதேவர் அவர்களுக்கு திருமணத்தை நடத்தி வைக்கிறார். ஏமாந்து போன இந்திரன் அகலியை எப்படியும் அடைந்துவிட வேண்டும், அதற்கான சமயத்தை உருவாக்க திட்டமிட்டபடி கோபத்துடன் சென்றான். பிரம்மதேவர் ஆசையோடு கௌதமர் அகலியை அவருடைய குடிலுக்கு வந்து கௌதமர் மனங்கோணாமல் வாழ்ந்து வந்தாள். அன்பிற்கினியவளே, முதலாக உன்னை பார்த்த என் கண்கள் இமைக்க மறந்துவிட்டது. அத்தனை பேரழகு பெட்டகமாக என் முன்னே தென்பட்டாய். அதுவரை நான் எந்த பெண்ணையும் நிமிர்ந்து கூட பார்த்ததில்லை. பார்க்கும்படி அவர்கள் இல்லை என்பதே உண்மை. நீ திருப்பார்கடலில் தோன்றியதும் ஒரு மின்னலாக என் கண்முன் பிரகாசமானாய். உன் மீது வைத்த என் விழி சுற்றிலும் என்ன நடக்கிறது என்பதை கூட உணராமல் உன்மீதே பதிந்து விட்டது. என்னை மீண்டும் சுயநினைவுக்கு கொண்டு வந்தவர் நாரத மகரிஷி. உன்னை இந்திரன் விரும்புகிறான் என்று அறிந்ததும் என்னையே அழித்துக் கொள்ளக்கூட நான் சித்தமாகிவிட்டேன். மீண்டும் தவம் செய்ய புறப்பட்ட என்னை தடுத்து நீ எனக்கே உரியவளாக, மனையாளாக காரணமாக இருந்தவர் நாரதர். அம்மகரிஷிக்கு எத்தனை நன்றிகள் கூறினாலும் தகும். அகல்யா, உன்னை அடைய நான் செய்யக்கூடாததை செய்த என் ஆர்வத்தால் உனக்கு வெறுப்பில்லையே? பிராணபதியே, தங்களை பற்றி என் மனதில் உயர்வான மரியாதையும் பக்தியும் இருக்கிறது. இருநிலை உணர்வுகள் எனக்கில்லை. புனிதமான ஒரு மகரிஷியுடன்
வாழ்க்கையை தொடங்கியிருக்கிறேன். உங்கள் மனம் கோணாமல் இல்லற கடமைகளை தவறாமல் செய்து உங்கள் நிழலாக இருப்பது என்னுடைய பாக்கியம் சுவாமி. பெண்ணின் பெரும்பொருளே, உன்னை அடைந்த நான் பெரும் பாக்கியசாலி. கேவலம் ஒரு முனிவன் என் பிரியத்திற்குரிய பேரழகியை தழுவுகிறானே, அவளும் அவனை விரும்பி அனைத்து மகிழ்கிறாளே. இந்திரா, கணவனும் மனைவியும் கூடி மகிழும் இந்த நேரத்தில் அவர்கள் இல்லத்தில் வந்து இப்படி எட்டி பார்ப்பது தேவர்களின் தலைவனான இந்திரன் செய்யும் செயலாயுது. இது ஒரு ஈனத்தனமான செயல் இந்திரா, ஈனத்தனமான செயல். பூமாதேவி பொறுமையானவள் என்பதற்காக இப்படி காலால் உதைக்கலாமா? ஏன் இந்த கோபம் இந்திரா? என் கோபத்திற்கு காரணமே நீங்கள் தானே. நாராயண, இது என்ன பேச்சு? சரியான பேச்சுதான் நாரதரே. கௌதமருக்கு 2 தலை பசுவின் விவரம் கூறியது நீர்தானே? இல்லை என்றால் அந்த முனிவருக்கு ஏது அவ்வளவு அறிவு? முற்றும் துறந்த முனிவனா அவன்? பெண்களை கண்டதும் காஷாயத்தை மறந்து கட்டி பிடித்து மகிழ்வடையும் பெண் பித்தனவன். அதை நீ சொல்லக்கூடாது. விதி அகலிகையை அவருடன் சேர்த்து விட்டது. நான் ஆமோதிக்க மாட்டேன். படைப்பு கடவுளான பிரம்மதேவரும் அவர் பிள்ளை கலகக்கார நாரதராகிய நீரும் சேர்ந்து என் மஞ்சத்தில் என்னுடன் கொஞ்சிக் குழாவ வேண்டியவளை குடிசைவாசி ஒருவனோடு கொஞ்சுவதற்கு ஏற்பாடு செய்து விட்டீர்களே. இது தவறான பேச்சு. கணவனும் மனைவியும் தனித்திருக்கும் நேரத்தில் அதை களவுத்தனமாக எட்டி பார்ப்பது உனக்கு நல்லதல்ல. கௌதமர் இதை அறிந்தால் உனக்கு சாபம் கொடுத்து விடுவார். முதலில் நீ இந்த இடத்தை விட்டு போய்விடு. முடியாதென்றால்? நீ அவர் சாபத்திற்கு ஆளாக வேண்டும் என்று விதி இருந்தால் அதை மாற்ற நான் யார்? நான் வருகிறேன். நாராயண நாராயண. எதையாவது சொல்லி மனதில் கிளி ஏற்படுத்தி விட்டு சென்றால் எப்படி? நானும் வருகிறேன். எந்த ஒரு பெண்ணும் ஏறெடுத்து பார்த்து மயங்கும் பேரழகன் நான். என்னை உதாசனப்படுத்திவிட்டு கஷாயம் கட்டிய கௌதம முனிவருடன் சல்லாபித்துக் கொண்டு வாழ்க்கை நடத்தும் என் ஆசை பேரழகி அகல்யா, நீ என்னுடன் வாழ வேண்டியவள். உன்னை அணைக்க வேண்டியவன் நான். பிரம்மனின் சூழ்ச்சியால், பிரம்மச்சாரி கலகக்காரன் நாரதரின் ஏற்பாட்டால் நீ இடம் மாறிவிட்டாய். மாறினால் என்ன? ஆசைப்பட்ட நான் உன்னை அடைய வேண்டும். ஆசை தீர உன்னை நான் அனுபவிக்க வேண்டும். அதற்கு நான் என்ன செய்ய வேண்டுமோ அதை நான் செய்வேன். இந்த இந்திரன் நினைத்தால் எதையும் செய்வான். நாளை சூரிய உதயத்திற்குள் உன்னை நான் நிச்சயம் அடைவேன். அகமும் முகமும் மலர உன்னை நான் அணைத்து மகிழ வேண்டும். அணைத்து மகிழ வேண்டும். அழகே, அமுதே,
நீ வெட்கப்பட்டதால் உன் முக அழகு மேலும் வசீகரம் அடைந்துள்ளது. பார்க்க பார்க்க பரவசமடையச் செய்யும் இந்த அழகில்தான் அந்த இந்திரனே மதிமயங்கி மனையாள் இந்திராணியையே மறந்து உன்னை விரும்பினான். அது உனக்கு தெரியுமா? நான் அவரை விரும்பவில்லை, அது உங்களுக்கு தெரியுமா? உண்மையாகவா? இதென்ன அசட்டுத்தனமான கேள்வி? அந்த இந்திரனை நான் ஏறெடுத்தும் பார்த்ததில்லை. தேவர்களுக்கெல்லாம் அதிபதி அவன். ஒருவேளை உன்னை அவன் விடமாட்டான் என்று எனக்கு தோன்றுகிறது. என் தோழிகள் கூட கூறினார்கள், இந்திரன் பெரிய பதவியில் இருக்கும் சிறிய புத்திகளுக்கு சொந்தக்காரன் என்று. தான் நினைத்ததை அடைய எவ்வளவு கேவலமாகவும் நடப்பான் என்று. என்னிடம் அவனது மாய சக்திகளோ தேவர் தலைவன் என்ற மமதையோ நடக்காது. சுவாமி, எனக்கு என் வாழ்க்கை பற்றி ஒரு தெளிவான உறுதியான நிலை ஏற்பட்டுவிட்டது. தங்கள் மனைவி என்ற உரிமையும் கிடைத்தது. நான் மகிழ்ச்சியின் எல்லையில் இருக்கிறேன். உள்ளம் திறந்து சொல்கிறேன், எனக்கு தங்கள் தவ வாழ்க்கை ஒரு தெய்வீக உணர்வை தருகிறது. தெய்வத்திற்கு சமமான ஒரு மாபெரும் மகரிஷிக்கு நான் மனைவி என்ற முறையில் என் இல்லற கடமைகளை எந்தவித குறைவும் இல்லாமல் செய்வேன். சுவாமி, என்னை தவறாக நினைக்காதீர்கள். நான் கிடைக்காத நிலையில் ஏமாற்றத்தால் அந்த இந்திரன் எனக்கு ஏதாவது தொல்லை தருவானோ என்ற அச்சம் என் மனதில் இருக்கிறது. நான் உன் அருகே இருக்க உனக்கு எதற்கு அச்சம்? இந்திரனின் சூழ்ச்சிகள், சுயநல திட்டங்கள் எதுவும் நிறைவேறாது. உனக்கு என் தவ வலிமை கவசமாக இருக்கும். நீ அச்சத்தை விட என் அன்பு உனக்கு உரிய துணையாக இருக்கும். இந்த வினாடியில் இருந்து என் மனதில் இந்திரன் பற்றிய அச்சம் இம்மி அளவும் இராது. சுவாமி, உங்கள் அன்பே எனக்கு அரண். தியானத்தில் அமர்ந்து தியானம் செய்வதை விட இன்று அதிக நேரம் தியானம் செய்கிறாரே. தியானம் செய்வது நித்திய கடமை. ஆனால் இன்று செய்வது கடமையை மிஞ்சிய காரிய நினைப்பில் இருப்பதன் நோக்கம். இவருக்கு வாழ்க்கையில் எந்த குறைபாடுகளும் கிடையாதே. என்னை மணந்ததால் இவருக்கு வாழ்க்கை தேவை அதிகரிக்க காரணமும் இல்லையே. நான் எளிமையான வாழ்க்கை தான் வாழ்கிறேன். அலங்காரம் செய்வது கூட எனக்கு விருப்பம் இல்லாதது. எதனால் இன்று இவர் அகல்யே, உனது மனதில் ஓடிய எண்ணங்களை என்னவென்று நான் அறிவேன். நித்திய கடமையான தியானத்தில் இன்று அதிக நேரம் இருந்தேன். அது எதற்கு என்றுதான் யோசிக்கிறாய்? எல்லாம் காரணமாகத்தான். என்ன காரணம்? நான் அறிந்து கொள்ளலாமா? எல்லாம் உனக்காகத்தான். எனக்காகவா? என்னைத்தான் பந்தயத்தில் வென்று உங்கள் உடைமை ஆக்கிக் கொண்டீர்களே. இன்னாருக்கு இன்னார் என்று ஏட்டில் எழுதிவிட்டான் இறைவன். அப்படித்தான் நடக்கும் என்று தாங்கள் சும்மா இருந்து விடவில்லையே. தாயின் வயிற்றிலிருந்து கன்று வெளிவந்த நிலையில் இருந்த கோமாதாவை உங்களுக்கு என் மீது இருந்த ஆசையினால் பிரம்மலோகம் கொண்டு சென்றீர்களே. இதிலிருந்து தாங்கள் என்னை எந்த அளவிற்கு விரும்பியிருக்கிறீர்கள் என்பது எனக்கு புரிகிறது. இந்திரன் செய்திருந்தால் அதை போகப்பிரியன் பொல்லாங்கு செய்ய அஞ்சாதவன் என்று எண்ணி இருக்கலாம். ஏனென்றால் இந்திரன் நியாய வரம்புகளையும் நீதி நெறிகளையும் மீறுபவன், அதற்கான தண்டனைகளையும் பெற்று மீள்பவன். ஆனால் தாங்கள் செய்யலாமா அப்படி? தத்துவங்கள் அறிந்தவர், வேத வித்தகர், ஞானிகளும் யோகிகளும் பாராட்டும் தவசக்தி படைத்தவர். அப்படிப்பட்ட தாங்கள் ஒரு கோமாதாவிற்கு பிரசவ வேதனையில் இருக்கும் போது தீங்கிழைத்தது சரியா? அது நடந்து முடிந்த நிகழ்வு. இனி அது போன்ற தவறுகள் நடக்காது. நமக்கும் நடக்கக்கூடாது என்றுதான் இந்திரனால் உனக்கு எந்த ஆபத்தும் வந்துவிடக் கூடாது என்பதற்காக தியானத்தில் அமர்ந்து உனக்காக ஒரு மந்திர கயிறை உருவாக்கி இருக்கிறேன்.
அகல்யா, ஏன் இதுவரை வரவில்லை? நான் இவ்வளவு கோபமாக கத்தியிருக்க வேண்டாம். நிழல் போல் இருப்பவள், என்னையே தொடர்பவள், என் அசைவை புரிந்து கொண்டு